பொதுவா ஒரு கிரியேட்டர்னா, ஒரு விஷயத்த வந்து பொத்தி பொத்தி வச்சுப்பாங்க. அது வெளிய தெரியும் ப்ரோ, வெளிய தெரியும் ப்ரோ. வரும்போது நீங்க கேட்டுக்கங்கன்னு. பட் ஆமா, பால் டப்பா பொறுத்தவரைக்கும் அதோட லிரிக்ஸ ஒரு 4, 5 இன்டர்வியூல நான் பாத்தேன். ஆமா, காத்து மேல சாங் வரதுக்கு முன்னாடியே 4, 5 இன்டர்வியூல ஆமா, வந்து நான் ஒரு தடவ போற வழில மாட்டிக்கிட்டேன். அங்க ஆமா, நடந்தது அப்படிங்கிறாரு. ஆமா, அப்புறம் நான் இங்க வந்து ஒரு 2, 3 எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு பண்றீங்க. அது ஆமா. வைரல் ஆகுது. ஏன் ஒளிச்சு வைக்க மாட்றீங்க? வெட்ட வெளிச்சமா இருக்கே உங்க கிரியேட்டிவ்லாம். ஏன்னா, ஒளிச்சு வைக்கிறதுக்கு காரணமே இல்லையே! போன தடவ இந்த காத்து மேல பாட்டு ரிலீஸ் ஆகுறதுக்கு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இன்னொரு சேனல்ல இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தபோது, நான் இந்த மாரி அன்ரிலீஸ்ட் சாங்ஸ் அந்த மாரின்னு கொஞ்சம் காட்டியிருந்தேன். அந்த லிஸ்ட்ல இன்னும் அசல் கோலார் பாட்டு காமிச்சிருந்தேன். அது வந்து அந்த பிட்ட கிளிப் பண்ணி அத வந்து வைரல் ஆயிடுச்சு. அதுல வந்து நெறைய ஒரு மாரி ஷேரிங், இது கமெண்ட் அதெல்லாம் வந்தனால, அங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே கன்டின்யூ ஆகும். ஸோ அது ஒரு பாட்டு இன்னைக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கோம்னா, அது அது இன்னைக்கே ரிலீஸ் பண்றதுல தப்பே இல்ல.